இன்றைக்கி பருப்பு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிடணுங்க. அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு பூண்டு ஒரு 4-5 பல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளிங்க, இது கூட பச்சை மிளகாங்க, ஒரு 2 பச்சை மிளகா. அண்டு தாளிக்கிறதுக்கு வடகம், கருவேப்பிலைங்க. நீங்கள் வடகம் இருந்தால் வடகம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் இல்லை, கடுகு உளுந்து, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போது நம்ம பருப்பு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடாயில் பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாகணுங்க. சூடான உடனே பச்சை மிளகா போட்டுக்கணும். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க. கூடவே பூண்டு பல் போட்டுட்டு வதங்கணுங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. இதில் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும். இது கொஞ்சம் வதங்கணுங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு வரும். உங்களால் ஈஸியாக பார்க்க முடியுங்க. இப்போது இதில் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க.
இது நல்லா இந்த அளவு வதங்கணுங்க. வதங்கின உடனே கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிடிக்கும் லைட்டாக, அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது பருப்பை அதில் போட்டுடணுங்க. இது ஒரு நல்ல கொதி வரணுங்க. இதில் சால்ட் கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு இப்போவே ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொதி வந்த உடனே தாளித்து வச்சுருக்கேங்க இந்த வடகம், இதை இதில் போட்டுட்டு கொதிக்க விடணும். வடகம் இல்லாதவங்க கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். அதுவும் கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இவ்வளோதாங்க, பருப்பு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள்.